போன வீக்கே நம்மள 7th மந்த் growth ஸ்கேன் எடுக்க ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ஜாலியா டிமார்ட்ல சுத்திட்டு இருக்கேன். ஸ்கேன் பண்ணவே போகல. ஏன்னா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. லாஸ்ட் ஒரு 15 டேஸாவே ஊருக்கு போனது, வளைகாப்பு, ஹஸ்பண்டோட குலதெய்வம் கோயில் திருவிழான்னு பயங்கரமா சுத்திட்டேன். ஒழுங்கா தண்ணி குடிக்கல, சாப்பிடல, உடம்ப சுத்தமா பாத்துக்கல. ஏதாச்சும் நெகட்டிவா சொல்லிட்டாங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஸோ 28 to 30 வீக்ஸ்க்குள்ள எப்ப வேணா growth ஸ்கேன் எடுக்கலாம். என்ன 29th வீக் வர சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 30 வீக்ஸ்ல போலாம். ஒரு வாரம் இருந்து நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் போகாம விட்டுட்டேன். இன்னும் குழந்தை பிறக்க 2 மாசம் தான் இருக்கு. ஹெல்தியா சாப்பிடணும், அசால்ட்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிமார்ட் தான் வந்திருந்தேன். இந்த வால்நட் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காது. ரேட்டும் ரொம்ப ஹையா இருக்கும், வாங்கவே மாட்டேன். பட் இந்த டைம் அதெல்லாம் கூட வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் களி கிண்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கருப்பட்டி ஒரு பீஸே பாத்தீங்கன்னா 112 ரூபாய். அப்புறம் டிமார்ட் வந்தா எனக்கு வர ஒரே டவுட், முழு கோதுமை பாத்தீங்கன்னா 44 ரூபாய். அதை அரைச்சு மாவா தராங்க. அந்த கோதுமை மாவு பாத்தீங்கன்னா 35 ரூபாய். இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஃபுல் கலப்படம் சிஸ்டர் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த டைம் 5 kg கோதுமையே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்மளே மாவரைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம்.